Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7ல வந்து செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சம்மில் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட பிரெத் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x ப்ளஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய லென்த் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. இங்கே ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஏரியாவோட வேல்யூ. அடுத்து லென்த் வந்து என்னன்னு தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். பிரெத்தோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே லென்த்தும் பிரெத்தும் வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ லென்த்து வேணும்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனாக மாறிடலாம். நான் லென்த் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 நான் எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் டிவைட் பண்ணணும். எதை யூஸ் பண்ண போகிறேன்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 வந்து நான் உள்ளே எழுதிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3யை வெளில எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே இருக்குது, வெளில வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிடும். அடுத்து 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 3x. இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். இங்கே மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 7xல் 3x வந்து மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 4x வந்து கிடச்சிருக்கும் டிவைடட் பை ப்ளஸ் 12. இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் வந்துருக்கு, இங்கே வந்து 4x வந்துருக்கு. அப்படின்னா ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 4 வந்து 4x. அடுத்து 3 இன்ட்டு 4 வந்து 12. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணேன்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா மைனஸ் பண்ணுறப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா லென்த்தோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா குவாஷியன்ட்டில் இருக்கிறதா லென்த்தோட வேல்யூ எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 யூனிட் கிடச்சிருக்கு. இதான் லென்த்தோட வேல்யூ. அடுத்தது தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேரலோகிராமோட பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x ப்ளஸ் 4 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியாவோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராமோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ 25 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 வந்து கொடுத்துருக்காங்க. பேஸோட வேல்யூ வந்து 5x ப்ளஸ் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னன்னு கொடுக்கல, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹைட்டும் பேஸோட வேல்யூவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஹைட் வேணும்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க பேஸோட வேல்யூவை இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷனாக மாறிடும். அப்படின்னா h இஸ் ஈக்குவல் டு 25 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை 5x ப்ளஸ் 4ன்னு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த இதையும் டிவைட் பண்ண போகிறோங்கிறத சிம்பிளாக நம்மளுக்கு கொடுக்காம வேர்ட் ப்ராப்ளம் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நியூமரேட்டரில் இருக்கிறத பார்த்தோம்னா 25 எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸுங்கிற டேர்ம் வந்து வந்திருக்கணும், அங்கே வரல. அதனால் அது 0xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா 25 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 16. வெளில வந்து எனக்கு 5x ப்ளஸ் 4 வந்து கிடச்சிருக்கும். இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது 5, இது 25. அப்படின்னா 25 வந்து 5 டேபிளில் எத்தனை டைம்ஸில் வந்து கிடச்சிருக்கும்னா 5 டைம்ஸில் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 5 இன்ட்டு 5 25, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா 25 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 5 இன்ட்டு 4 வந்து 20. இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா மைனஸ் 20x. அடுத்தது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இங்கே எனக்கு மைனஸ் 20x, இங்கே எனக்கு மைனஸ் 16 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு 5 டேபிளில் 20 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறேன், இங்கே எக்ஸ் இருக்கிறனால இங்கே எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸ் வந்து எழுதணும்னு தேவையில்லை. இங்கே ஒரு எக்ஸ் ஏற்கனவே இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஆனால் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அதனால் இந்த எக்ஸை அடிச்சு விட்ருங்க. அப்படின்னா 5 இன்ட்டு 4 வந்து 20, எக்ஸ் வந்து அப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் நான் மைனஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா மைனஸ் 20x. அடுத்து 4 இன்ட்டு 4 வந்து 16, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிக்கிறேன். இப்போ இதை மைனஸ் பண்ணனா இது ப்ளஸ் ஆயிடும், இதுவும் ப்ளஸ் ஆயிடும். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். அப்படின்னா எனக்கு 0 கிடச்சிச்சு. அப்படின்னா குவாஷியன்ட்டில் இருக்கிறது தான் ஹைட்டோட வேல்யூ. குவாஷியன்ட்டில் என்ன இருக்குன்னா 5x மைனஸ் 4. அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ 5x மைனஸ் 4
யூனிட்ஸ் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.